ஹலோ பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிகர மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாளில் கூட நாம் அனைவரும் இன்று காலை ஆலயத்தில் சென்று தேவனை துதித்துவிட்டு செய்தியை கேட்டுவிட்டு வந்திருப்போம் இல்லையா? நிறைய பேர் போயிருக்கீங்களா சர்ச்சுக்கு? அப்படி போகலன்னா தயவுசெய்து ஒவ்வொரு சண்டேவும் சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இந்த மெசேஜை நீங்கள் பார்க்கலாம். ஆலயத்தில் செல்வது தான் மிக சிறந்த வாழ்க்கையிலே தேவையான ஒன்று. ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்கும் கிறிஸ்தவர்கள் சொல்லாத மக்களையும் அழைத்து கொண்டு செல்லலாம். அது இன்னும் பெரிய ஒரு ஊழியமாக கர்த்தர் நினைக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால், நம்புவதற்கு என்றென்றும். ஒரு கொஷின் மார்க். நம்புவதற்கு என்றென்றும்னா அதுக்கு அடுத்த அன்லைட் ஃபில் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் உண்டு. அவர் யாருன்னா யார் சொல்லுங்கள்? வாழ்க்கையில் நம்புவதற்கு என்றென்றும் அண்டர்லைன் போட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாமா, அல்லது டீச்சர்ஸாக இருக்கலாமா, அல்லது அண்ணனாக இருக்கலாமா, தம்பியாக இருக்கலாமா, தங்கையாக இருக்கலாமா, அக்காவாக இருக்கலாமா, இல்லை நண்பனாக இருக்கலாமான்ட்டு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வார்த்தை உள்ளது. நம்புவதற்கு என்றென்றும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. மேற் சொன்ன அனைத்து உறவுகளும் அனைத்துமே நம்புவதற்கு என்றென்றும் ஏற்றது என்று சொல்ல முடியாது 100%. ஏன்னா மனுஷனால் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? இன்றைக்கு சொல்பவன் நாளைக்கு இல்லை என்று சொல்வான். தேவைக்கென்று பயன்படுத்தி கொள்வான். தேவை முடிந்த பின்று மறந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்புவதற்கு என்றென்றும் உறுதியானவராக, உண்மை உள்ளவராக, நமக்காகவே இந்த உலகில் வந்தவராக இருக்கிறார். அவரை தவிர யார் நம்ப முடியும்? கிறிஸ்தவ மக்கள் அடைந்திருக்கிறார்கள். ஒன்று சொல்லணும்னா, நம்ம கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் சர்ச் போய் வந்துட்டு தேவனுடைய வார்த்தைகளை நாம் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறோம்? ஸோ இந்த யூடியூப் பார்த்துட்டு கூட நிறைய பேர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி கிடையாது, அதர் கம்யூனிட்டி தான் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம ஆலயத்துக்கு சென்று வரோம். வந்த பிறகு எத்தனை பேருக்கு இந்த மெசேஜை நம்ம ஷேர் பண்ணுறோம்? சர்ச்சில் சொன்ன பாஸ்டருடைய வசனங்கள், இந்த செய்திகள், இப்போ நம்ம கேட்டுக்கொண்ட இந்த செய்திகள்லாம் எத்தனை பேர் நம்ம ஷேர் பண்ணுறோம்? கேட்டால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு வார்த்தையாவது தேவனை அறியாத மக்களுக்கு நாம் சொல்லும் போதோ, தேவன் என்பவர் யார், நம்ம இயேசு என்பவர் யார் என்று சொல்லும் போதோ அவர் தெரிந்து கொள்வார்கள். அவர் ரட்சிப்புக்கு வருவதற்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்யணும். சேனல் கூட அப்படி தான். ரட்சிப்பின் எழுப்புதலுக்காக தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் முன்பதாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னை போல் நிறைய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், பெரிய ஃபாஸ்டர்ஸ் எல்லாம் பேசி எதுக்குன்னா அவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக, இயேசுவை அறியாத மக்களுக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அவர் விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, சமாதானத்திற்காக, சந்தோஷத்துக்காக, தேவனுடைய மகிமைக்காக தான். எந்த ஒரு சுயநலத்துக்காகவும் உள்நோக்கத்திற்காகவும் எதற்காகவும் அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். இந்த சேனல் கூட அப்படி தான். இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காகத்தான், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த சேனலை நடத்தி வருகிறேன். நீங்கள் இதை பார்க்கும்போதோ உங்கள் மனதில் ஆண்டவர் பேசினால் அது எங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம். கர்த்தருடைய ஊழியத்தை சரியாக செய்கிறோம் என்று நாங்கள் உணர்ந்து கொள்வோம். தயவுசெய்து நீங்கள் தவறாமல் இந்த சேனலை பாருங்கள். இன்னும் ஊக்கமாக எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு தம்பி தங்கைகளுக்கும் செய்தி கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ நம்ம செய்தியை நோக்கி வருவோம்.
ஏன் இதெல்லாம் நான் சொன்னேன்னா, நம்ம வாழ்க்கையிலே நம்புவது என்பது இன்றைய காலத்தில் அரிதான ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? எடுத்துக்கணும் சங்கீதம் என்ற புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அது நீங்கள் எடுத்தீங்கன்னா, நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உள்ளது. உதாரணமாக சொல்கிறேன் என்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க நம்பிக்கைன்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் இல்லையா? உண்மை, விசுவாசம். தமிழ்ல சொன்னா உண்மையான சொல்லலாம். நம்ம கிறிஸ்டியானிட்டி படி சொன்னா விசுவாசமான அதுதான். அந்த விசுவாசமான ஒரு நம்பிக்கை. அது மேல நம்பிக்கை வைக்கணும். 100% உறுதியான நம்பிக்கைன்னா உறுதியான ஒரு நம்பிக்கை வைக்கணும். எப்படி? 100% உண்மையாக. அது யார் மேலனா? இயேசு கிறிஸ்து மேல. இன்றைக்கு அநேக மக்கள் இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கு. நம்ம எது கேட்டாலும் அது உடனே நடக்கணும். இன்ஸ்டன்ட் ஃபுட் மாரி. இன்ஸ்டன்ட் பிரேயர். நம்ம பிரேயர் பண்ணா அடுத்த செகண்ட் நடக்கணும். அப்படின்னு விரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனா, தேவனுடைய செயல் அப்படி அல்ல. அவர் மகிமை அப்படி அல்ல. அவர் நம்மளை சோதித்தறிவார். ஜெபம் செய்வது எதற்காக? ஜெபிப்பது எதற்காக? உனக்காகவும், உன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமா? அப்படி இல்லை ஜெபம். நீங்க ஜெபிக்கின்ற ஜெபம் சரியானதாக இருக்கிறதா? நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீர்கள்? உனக்காக மட்டுமா? இல்லை அனைவருக்காகவுமா? என்று ஆண்டவர் சோதித்தருகிறார். கேட்கின்ற அந்த வேண்டுதல்கள்லாம் சரியா இருக்கிறதா? அது உனக்கு நன்மை தருமா? வாழ்க்கைக்கு தேவையா இருக்கிறதா? என்பதை சோதித்தறிந்த பின்பு தான் உனக்கானதை ஆண்டவர் கொடுப்பார். ஏனென்றால், நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நாம் யார் என்று அறிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. நீ என்ன ஜெபிக்க போன்றதை முன்பே அவர் அறிந்திருக்கிறார். நீ நினைக்கலாம், யாருக்குமே தெரியாது நம்ம கேட்க போகிறது. நைட் நீ யோசித்திருக்கலாம், நாளைக்கு இதெல்லாம் ஜெபிக்கணும்ன்ட்டு. ஆனால் நீ என்ன எப்போது நீங்கள் நினைக்கிறீர்களோ, நீங்கள் நினைப்பதற்கு மேலானதை ஆண்டவர் நினைத்திருப்பார். ஏன்னா நினைக்கிறேன்றதை அவர் முன்பே கணித்திருப்பார். அதுதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களுக்காக கேட்டிருக்கலாம். சில நன்மைகள், வேலைகள், எத்தனையோ வகையாக சமாதானம், சந்தோஷம், கடன் பாரங்களை விடுதலை வேண்டும், நோயிலிருந்து விடுதலை வேண்டும்னு கேட்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். அதினதின் காலத்திலே கர்த்தர் அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இப்போ இருக்கிற அந்த இன்ஸ்டன்ட் அந்த ஃபுட்டு மாதிரி இல்லாமல் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். எப்படி? சும்மா கிடையாது. ஜெபத்தில் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். அப்போது தான் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் வெளிப்படும். நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீங்களோ, எவ்வளவு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ, எவரை அவரை தேடிக்கொண்டே இருக்கிறீர்களோ, அதே நேரத்தில் நீங்கள் செய்கின்ற நீங்கள் ஒவ்வொரு நாள் செய்த ஜெபமும், உங்களுடைய காத்திருப்பும் அதற்கேற்ற நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இது நான் சொல்லல, வசனம் சொல்கிறது. நீங்கள் ஜெபத்தினால் எவைகள் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசமுள்ள ஜெபம்தான் பிணியாளிகளை ரட்சிக்கும். அதாவது சுகத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். கட்டுண்ட அந்த பிணியாளிக்கு விடுதலையை கொடுக்கும். அந்த விசுவாசமுள்ள ஜெபத்தை நீங்கள் செய்கிறீங்களா? நிறைய ஜெபம் செய்கிறேன், ஆனால் எந்த அற்புதம் நடக்கலை அப்படி சொல்கிறீங்க. ஜெபிங்க, அற்புதம் ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். அதற்காக நம்ம காத்திருக்கணும். வசனம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவினா, உன்னோட வழி என்ன? நீ ப்ரேயர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிற? மனுஷனை தேடி போகிற, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குற, எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வழியை இயேசுகிட்ட ஒப்பு கொடுக்கணுமா? எப்படி? சரியானதை செயல்படுவதை
நாவின் பேசுகின்ற வார்த்தைகள் சரியாக பயன்படுத்துவதை, எண்ணங்களை சரியாக வைத்து கொண்டிருப்பதை, சரியான நடத்தைகளை இதையெல்லாம் நம்ம சரியாக வைத்து கொண்டோமானால், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பிடித்தமானது என்ன? உண்மை, ஒழுக்கம். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி வாழ்க்கை நடத்துகிற, எந்த அளவுக்கு தேவனை தேடுற, உன் விசுவாசம் எப்படிப்பட்டது, உன் அன்பு எப்படிப்பட்டது, உன் மனசு எப்படிப்பட்டது, உன் கண்கள் எப்படிப்பட்டது, உன் நினைவுகள் எப்படிப்பட்டது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்படி செய்வதால் அதுவே தேவனுடைய வழியாக இருக்கிறது. உண்மையுள்ள ஏழைகளோ, ஒழுக்கமுள்ள ஏழைகளோ, கற்புள்ள ஏழைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அக்கீர்த்தி எதுவோ, அவர்களே சிந்திக்கிற மனுஷன்தான் தேவனுடைய மனுஷன். அவனே பாக்கியவானாக இருப்பான். வசனம் சொல்கிறது. நீங்கள் அப்படி அவர் வழியில் நடக்கும் போதோ உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த தலைப்பு சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? நம்புவதற்கு என்றென்றும். அண்டர்லைன் ஆன்சர்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதுதான் நம்புவதற்கு என்றென்றும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டுமே உள்ளார். ஸோ அவரை தவிர உலகில் நம்புவதற்கு யாருமே இல்லை. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், நான் உன்னை மறவேன். வசனம் சொல்கிறது. வசனம்னா யார்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யார் பண்ணா என்னப்பா, உனக்காக நான் இருக்கேன். நீ என்ன ஜெபிக்கிறியோ, உன் நினைவுகள் என்னவோ, நீ எப்படி இருக்கிறியோ, நீ எனக்காக எந்த அளவுக்கு இறங்கி ஜெபிக்கிறியோ, அதே அளவுக்கு இரட்டிப்பான நன்மைகளால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தரை நம்புகிறவனே பாக்கியவானாக இருப்பான். பாக்கியவான்னா என்ன? அனைத்தையும் பெற்றுக்கொள்பவன். அதாவது தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிரியை, தேவனுடைய மகிமை, தேவன் கொடுத்த நன்மைகள், ஈவுகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்பவன் தான் பாக்கியவான். அந்த பாக்கியவான் என்பவன் யார்? கர்த்தர் வழியில் நடப்பவன் தான் பாக்கியவான். ஸோ நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம்படி நீங்கள் அவரோட விசுவாசம் நம்பிக்கையாக இருக்கணும். உனக்காக ஒரு உண்டு. அது யாருன்னா இயேசு கிறிஸ்து. உலகில் யாரை வேணால் நீ நம்பி போயிருக்கலாம், மனுஷனை நம்பி போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஆனால் ஒரு நாள் அந்த மனிதன் உங்களை ஏமாற்றுவனாக இருக்கலாம், உங்களை விட்டு செல்பவனாக இருக்கலாம், உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை பயன்படுத்தி கொண்டு உங்களை விட்டு விட்டு போனதாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்று உண்மையுள்ள ஒரு தேவன் தான். ஏனென்றால் அவர் என்றும் வாக்கு மாறாதவர். உண்மையுள்ள, நமக்காகவே பிதாவினால் தோற்றுவிக்கப்பட்டு குமாரனாய் பிறந்து நம்மோடு ஐக்கியமாகி மனிதரோடு மனிதனாக அவர் வாழ்ந்து நற்வார்த்தைகளை பேசி நற்கிரியைகள் செய்து நம்முடைய பாவங்களுக்காக நமக்காகவே மரித்து இன்றும் அன்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பைபிளில் உள்ள வசனங்கள் வழியாக இன்றும் ஜீவித்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் அவர் வசனத்தை வைத்து நான் உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கிறேன். அநேக மக்கள், தேவ ஊழியக்காரர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எதை நோக்கி? நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஸோ நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நான் கரெக்டாக தானே இருக்கேன், எனக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லையே நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் என்று உள்ளது. ஏற்ற காலம்னா எப்போ வருங்க? அது என்றைக்கு வேணால் வரலாம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போது நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், அடுத்த மாதம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம். ஏற்ற காலத்திலே உங்களை தயார்படுத்துதல், அதாவது
உங்களை தேவனுடைய வழியில் செயல்படுத்துதல், உங்களை தகுதிப்படுத்துதல். நீ ஒரு ஜெபத்தை கேட்குற, ஜெபத்தில் விடுதலை செய்கிற, அந்த ஜெபத்தின்படி கேட்டவொடனே கொடுத்துட்டா அது ஒரு மகிமை உங்களுக்கு விளங்க செய்யாது. நீ விஷயம் கேட்குறீங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் +2 வரைக்கும் ஏன் வச்சுருக்காங்க? அந்த நாலேஜ், வயசுக்கு ஏற்ற நாலேஜோட கடந்து வரணும். அப்போ தான் நீ +2 வரைக்கும் போனால் நெக்ஸ்ட் எடுத்தவொடனே நீ வந்து டாக்டர் ஆக முடியுமா, நர்ஸ் ஆக முடியுமா, இல்லை அதிகாரி ஆக முடியுமா? இல்லை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனைத்துமே அறிந்து வந்த பிறகு தான் உனக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கும். அதே போல் தான் நீ கேட்டவொடனே ஆண்டவர் கொடுப்பதில்லை. நீ கேட்டுட்ட, ஆண்டவர் அதை கொடுப்பா. எப்போது? உன்னை தகுதிப்படுத்தும் போது தான். தகுதிப்படுத்துதல் எப்படின்னா, உன்னை சரிப்படுத்துதல், அவர் வழியில் கொண்டு வருவதும், அவருடைய எண்ணங்களை உங்கள் மூலமாக செயல்படுத்துவதும், ஒரு தகுதிப்படுத்தி நீ கேட்டது அதை நடப்பதற்கு ஏதுவாக சூழ்நிலைகள் உருவாக்கின பிறகு தான் உங்களுக்கு ஏற்றது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அத்தகைய காலம் விரைவில் வரும். நம்ம நினைக்கலாம், இன்னும் வரல வரல வரல, வேலை கிடைக்கல, விடுதலை கிடைக்கல, சமாதானம் கிடைக்கல, நோய்கள் சுகமாகலை, இன்னும் பலவீனமாக இருக்கேன், இன்னும் பலவீனத்தில் பலவீனமாக தான் இன்னும் அதிகமான போராட்டங்களோடு இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லையா? கேட்கலாம். ஆனால் விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு, சமாதானம் உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே நடக்கின்ற அத்தனை போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. அனைத்தையும் ஆண்டவர் விடுதலை பெற்றுத்தருவார், சமாதானத்தை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் கேட்ட விடுதலை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அது செய்கின்றவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நீங்கள் அதனால் ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திர பலிகளை இட்டு நீங்கள் ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க. அதில் உங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அந்த விசுவாசம் குறையவே கூடாது. எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் குறையக்கூடாது. நம் விசுவாசம் எவ்வளோ அதிகமாக வச்சுருக்கோமோ அப்போ தான் இடையில நம்முடைய எதிரி வருவான். அப்புறம் எதிரி யார்? சாத்தான். சாத்தான் வந்து நிறைய போராட்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பான். நீ எப்படி ஜெபிக்கிறேன்னு பார்க்குறேன் நான். ஜெபிக்கக்கூடாது, ஆண்டவருடைய அண்டையில் சென்று சேரக்கூடாது என்பதே அவனுடைய எண்ணம். அதற்காக அநேக போராட்டங்களை கொடுத்து நம்மளை டைவர்ட் பண்ணி நம்மளை ஆண்டவரத்தில் சென்று விடக்கூடாதபடி வகை தேடிக்கொண்டிருப்பான். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்ம தொடர்ந்து ஜெபிக்க சாத்தானுடைய என்ட்ரி வந்து வரவே வராது. நம்ம கிட்ட நெருங்கும் போதோ நம்முடைய பசுத்த ஆவியானவருடைய அக்னி அவனை சுட்டெரிக்கும். நம்மளை டச் பண்ணவே முடியாது. நம்முடைய ஜெபம் அக்னியான ஜெபமாக மாறும் அவன் கண்களுக்கு. ஸோ நீங்கள் அதை குறித்துலாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோ மகிமை உங்கள் மேல் ஆண்டவர் கொடுப்பார். அங்கே சாத்தானுக்கு இடமே கிடையாது. அப்படியே போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டம் ஜெயமாய் மாறும். அந்த போராட்டத்தில் விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதற்காக நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்றைக்கும் கைவிடாமல் தேவ பலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் இன்றைக்கு நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை, நமக்கு ஒரு துணை இல்லை, நம்ம கேட்டதும் கிடைக்காம இருக்குதே நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஆனால் நீங்கள் தேவ பயமோ தேவ பலனோ உங்களோடு இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு தடவை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து நீங்கள் ஜெபிங்க. அப்போது தேவனுடைய பலன் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பலவீனங்கள்லாம் ஆண்டவர் பலமாய் மாற்றி கொடுப்பார். ஒரு தடவை ஆண்டவர் நோக்கி நீங்கள் வாங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திப்பார். இதை நான் சொல்ல, வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ வீட்டாருமே ரட்சிக்கப்படுவீர்கள். தேவ வசனம். அந்த வசனப்படி நாமும் நம்முடைய வீடும் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நேசிக்கணும், விசுவாசிக்கணும், ஐக்கியப்படணும். இன்னும் கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்லணும்னா இன்னும் விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்போது தான் நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற அந்த தேவ வார்த்தைகள் கூட நடைபெறும்,
அது நம்ம ஜெபத்தில் கேட்கின்ற அனைத்து வித காரியமும் நிறைவேற்றும்படியாக இருக்கும். நான் செய்கின்ற ஜெபம் நிறைவேறணும் இல்லையா? அதற்கு நீ பரிசுத்தமா இருக்கணும். நீ இன்னும் தேவ பலத்தோடு இருந்து ஜெபிக்கணும். அப்போது தான் உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவருக்கு மகிமையா இறங்கி அவருக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பார். நீங்க ஏனோ தானோன்னு இல்லாம, நீங்க இன்னும் தேவ பலத்தோட ஊக்கமா ஜெபிக்கும்போதோ, உங்களுக்கு உண்டானதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகின்ற எல்லாவித ஜெப வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு அது சேர்ந்து அவருக்கு சுகத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பாருங்க, அன்றைய தினத்தில லாசரு இறந்து 3 நாட்கள் ஆகியும் கழித்து ஆண்டவர் வருகிறார். 3 நாட்கள் ஆயிற்று, தாமதமாக வருகிறார். ஆனாலும் ஆண்டவர் அந்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். பாருங்க, 3 நாள்னா என்ன? அவர் விசுவாசம் குறையவில்லை. அது கூட விசுவாசம் குறையாமல் காத்திருந்தார்கள் ஆண்டவருக்காக. காத்திருக்கும் போதோ லாசரு உயிரோடு வந்தான். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பாருங்க, எவ்வளோ தாமதமானா என்ன? அவர் மகிமை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜெபிங்க, ஊக்கமாக இருங்க, தேவ பலத்தோடு இருங்க. அதுதான் நான் சொல்வேன். இது பேசுகின்றது நான் ஒரு சாதாரண மக்களாக தெரியலாம். ஆனால் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். ஏன்னா நம்ம பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ யாரோ எழுதி விட்டு போனதில்லை, இது நடந்த ஒரு பொய்யான கதை அல்ல. இது எல்லாமே உண்மையான ஒரு வாழ்க்கை. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக வாழ்ந்தவர். அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் உண்மை உள்ளவைகள். இன்றும் அதற்கான சாட்சிகள் உள்ளன. நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்து அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்லும் போதோ அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அநேக விக்கிரக ஆராதனைகள், அநேக பூஜைகள், அநேக துர்ப்பிரயோஜனமான பூஜை சமாச்சாரம் ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் வருகையிலே அனைத்து விதமான இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார். நம்ம அனைவரையும் ரட்சிப்புகள் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகையில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எங்கே? பரலோகத்திற்கு. பரலோகத்தை நம்ம செல்றால் அங்கு மகிழ்ச்சி, சமாதானம், அன்பு தான் இருக்கும். வேறு துக்கமோ கஷ்டமோ சோதனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் அந்த பரலோகத்தை சென்றடைய வேண்டும் என்றால் நீங்கள் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் நீங்கள் தேவனை நோக்கி வர வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவர் ஐக்கியப்பட வேண்டும், அவரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை அடைய வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனுஷனே பரலோகத்தில் செல்வதற்கான தகுதியுள்ள ஒரு மனிதர். ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? ஜபத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக, தேவன் வழிகளை பின்பற்றி நடப்பதன் மூலமாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை எப்போவுமே விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கும் போது தான் உங்களுக்கு தேவைகளை ஆண்டவர் கொடுப்பார். நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் நினைக்கலாம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாருமே, அவங்களாம் தெய்வங்கள் இல்லையான்னு. அவங்களாம் தெய்வங்களாக பேருக்கு சொல்லப்பட்ட கற்பனை உலகம். ஆனால் நம்முடைய தெய்வம் என்பவர் நிஜம், கண்களால் பார்க்கப்பட்டவர். இன்றும் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமாக அடையாள சின்னங்களும் அடையாள இடங்களும் உள்ளது. இது யார் எதற்குமே கிடையாது. அதுதான் உலகின் ஒளி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனையோ ஒளிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உலகில் மெய்யான ஒரு ஒளினா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் நம் கிறிஸ்தவராக பிறப்பதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். உலகில் எத்தனையோ கம்யூனிட்டி இருக்கலாம், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவாக பிறந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களை அடையாளமாகத்தான் ஆண்டவர் உங்களை பிறப்பிட்டிருக்கலாம். எதற்காக?
இயேசு கிறிஸ்துவை போல் அவரே போல் நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் தேவ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்று இருக்குன்னா எதுக்குன்னா, எதுக்கு நம்ம எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு போகிறதுக்கா கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவன் பிறப்புமே அவர் வார்த்தைகளை சொல்வதற்காகத்தான், அவர் ஊழியத்தை செய்வதற்காகத்தான், அதர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்காகத்தான். எத்தனையோ அடிமைத்தனத்தில் உள்ளவர்களுக்கும், பாவத்தில் விழுந்தவர்களுக்கும், சுகவீனமாக உள்ளவர்களுக்கும் நாம் ஜெபிப்பதற்காகத்தான், ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான், அவர் விடுதலை கொடுப்பதற்காகத்தான் நம்மளை ஆண்டவர் அவருடைய சந்ததிகளாக பிறக்க வைத்திருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் செய்கின்ற ஒரு ஜீவ பலன். கிறிஸ்டினா பிறந்து எதற்கு நீங்கள் யோசிச்சிருக்கலாம், இதற்காக தான். சில சமயங்கள் யோசிப்பாங்க நிறைய பேர், நம்ம ஹிந்துவாக இருக்கலாமோ, முஸ்லீமாக இருக்கலாமோ, அதை பண்ணலாமோ, இதை பண்ணலாமோ. ஆனால் கிறிஸ்துவா பிறப்பதற்கு ஒரு தகுதி உண்டு. அது எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. ஆனால் உங்களுக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தது எதற்காக, ஒரு கிறிஸ்தவனாக பிறந்தது எதற்காக என்றால், அடிமை நிலத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கான உங்கள் மூலமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு உங்களை பிறப்பித்து அவருக்கு விடுதலை பெற்றுக் கொள்வதற்காகத்தான். அதுக்காகத்தான் நாம் இருக்கிறோம். இந்த சேனலும் பேசிக்கொண்டுள்ள நானும் என்னுடைய குடும்பத்தினரும் எல்லாவற்றும் எதற்காகனா, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வதற்காக தான். இது ஏற்றத்தாழ்வே கிடையாது. யார் எங்கே எப்போ வேணாலும் செய்யலாம். ஆண்டவர் வார்த்தைகளை எப்படி வேணால் எங்கே வேணாலும் சொல்லலாம். அது சேனல் மூலம் மட்டும் இல்லை, நேரில் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம், காலேஜில் சொல்லலாம், ஆஃபீஸில் சொல்லலாம், வேலை செய்யறதுல சொல்லலாம். எத்தனையோ விதத்தில் சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நீ கிறிஸ்டினாக இருக்கிற, கிறிஸ்தவனாக உன்னை பிறப்பை கொடுத்துருக்கிறாங்க. அதை நீ பயன்படுத்து. பயன்படுத்தலைன்னா நம்முடைய வாழ்க்கை குறைவற்றதாக இருக்கும், குறைவுள்ளதாக இருக்கும். நிறைவானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை, அவர் வார்த்தைகளை அடுத்தவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லும்போது தான் நீங்கள் ஒரு பாக்கியவனாக இருப்பீங்க. அப்போது நீங்கள் கேட்பது, நீங்கள் வேண்டிக் கொள்வது, நீங்கள் நினைப்பது அனைத்தையுமே ஆண்டவர் நிறைவேற்றுவார். இது வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தால், இப்போதே கிறிஸ்துவனாக பிறப்பதற்கு அடையாளமாக, கிறிஸ்துவின் அடையாள முத்திரையாக நீங்கள் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் அடையாளமே அவர் வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் அதன்படி வாழ வேண்டும். உங்கள் உள்ளத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பசுத்தமாய் வாழ வேண்டும். ஒரு உண்மையுள்ள விசுவாசமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அனைத்து பாவங்களை விட்டுவிட்டு நன்மையான இவுகளை நோக்கி செல்ல வேண்டும். அதுவே இயேசு கிறிஸ்துவின் வழி. அப்படி நீங்கள் வாழும்போது தான் உங்களுடைய அந்த ஜெபங்களும் தேவ வார்த்தைகளும் நிறைவேறும். வசனம் சொல்கிறது, நம்புவதற்கு என்றென்றுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார் இல்லையா, அவர் இருக்கும்போதோ நீங்கள் அவருக்காக பிறந்தீங்க, அதன் வழி நடக்கணும் இல்லையா. வசனம் சொல்கிறது ரோமர் 5:5, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். பாருங்க, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் தேவன்னா என்ன, அவர் மகிமை. இன்றைக்கு நம்ம தேவ வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம்னா அவர் மகிமையாலே, தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டதால் தான் இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிமை இல்லைன்னா நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையே வெளியே வராது, சொல்ல வராது. ஸோ அந்த மகிமை இருப்பதனால தான் இந்த வார்த்தைகள்லாம் பேச வரும், இல்லைன்னா வரவே வராது. அந்த மகிமையை கொடுப்பது யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும்போதோ நம்முடைய வாழ்க்கையை என்றும் ஆண்டவர் வெட்கப்படவே விட மாட்டார். அந்த வசனம் சொல்கிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, நம்ம அந்த நம்பிக்கையில், தேவ ஊற்றிலே, தேவ மகிமையிலே நாம் வாழும் போதோ, அப்படிப்பட்ட தேவ நம்பிக்கை நம்மளை ரட்சித்து, நம்மளை பாதுகாத்து, நம்மளை அரவணைத்து, நமக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுக்காமல், எந்த ஒரு வேதனையும் கொடுக்காமல், நம்மளை வெட்கப்படுத்த விடாதபடி நம்முடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். உங்களுக்கு வெட்கத்தை கொடுக்க மாட்டார்.
உங்களுக்கு மகிமையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவானா இருப்பான். கர்த்தரை நம்புகிறவனே பாக்கியவான். அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆசீர்வாதமா இருப்பார். அநேக வசனங்களை நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த நம்பிக்கைக்குரிய அந்த வசனங்களை நம்ம படிக்க படிக்க நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் படிச்சுக்கும் போது தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே எதற்காக சொல்லணும்னா நம்முடைய ரட்சிப்புக்காக தான். ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். கிறிஸ்டினாக பிறந்தது எதற்கானா ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வாழ்க்கையை வாழ்வது தான். அதான் நான் சொன்னது, ஊழியங்கள் எல்லாம் இப்போ இருக்கணும். நான் கிறிஸ்டினாக பிறந்தது இதற்காக தான், இப்படி தான் வாழணும். அதில் போட்டிகளோ பொறாமைகளோ இது சரி அது சரி, நான் பண்ணிட்டேன் நீ பண்ணல, நீ பண்ணிட்ட நான் பண்ணல, நான் அப்படி இருக்கேன் நீ இப்படி இருக்கன்றது சொல்லாமல் ஒரு சமநிலையான ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்வது தான் ஒரு கிறிஸ்டியானிட்டியோட அடையாளம். அதில் போட்டிகளோ பொறாமைகளோ இருக்கவே கூடாது. தேவையில்லாத வீணான பேச்சுக்களோ பின்புற பேச்சுக்களோ பொறாமை குணமோ இல்லது பணத்தாசையோ பொருளாசையோ சுயநலமோ இது எதுவுமே இல்லாதபடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பசுத்தமாய் வாழ வேண்டும்னா இயேசு கிறிஸ்துவை வாழ வேண்டும். இது அடையத்தவே இயேசு கிறிஸ்துவில் கிடையாது. இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அவர் மக்களுக்காகவே பிறந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார். என்னை அநேக அரசாக சொல்கிறாங்க, உங்களுக்காகவே நான் இருக்கேன், உங்களுக்காக தான் இருக்கேன்ட்டு. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். நமக்காகவே வாழ்ந்தார், நமக்காகவே மரித்தார். இது யாராவது பண்ணியிருக்காங்களா உலகத்தில்? இன்று வரையில் கிடையாது. இப்போது சொல்லிக்கொண்டிருக்கிற அத்தனை பேர்கள் வார்த்தைகளுமே பொய்யான வார்த்தைகள் தான். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மெய்யானதாக இருந்தது, நிறைவேறியது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வார்த்தையின்படி இன்று அவர் உயிரோடு இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? இதற்காக நம்முடைய பாவ ரட்சிப்பு நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த பின்பு இன்னும் அநேக ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும், எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று அவர் வார்த்தையின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கிறது. அநேக தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இப்போது அது விடுதலை பெற வேண்டும். அநேக இடத்துல பிரச்சனைகள் உள்ளது இல்லையா? அநேக நாளுக்கு பிரச்சனை உள்ளது, போராட்டங்கள் உள்ளது. அநேகர் மத்தியில் எத்தனையோ விதமான சமாதானமே உள்ளது. அநேக நாடுகளில் இளம் வாலிப பிள்ளைகள் எத்தனையோ விதமான பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. குடும்பத்தில் எத்தனையோ போராட்டங்கள், மரண படுக்கைகள்லாம் உள்ளது இல்லையா? நம்ம சுற்றி உள்ள மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் உள்ளது. இவை அனைத்திற்காக நம்ம ஜெபித்து ஒவ்வொரு நாளும் அது முன்னெடுத்து செல்லும் போதும் நமக்காக மட்டுமே ஜெபம் இல்லாமல் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கின்ற ஜெபம் தான் ஆசீர்வாத ஜெபமாக இருக்கும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போதோ நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீ கேட்கவே தேவையில்லை. நீ என்ன கேட்குறன்றது அவருக்கு தெரியும். உன் மனசு என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? கேட்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படி நீங்கள் மற்றவர்களுக்காக செய்கின்ற ஜெபம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும். அதுதான் தேவனுடைய மகிமை. அந்த மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவ பலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அந்த விசுவாசத்தில் நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அடையாளம். இந்த தலைப்பில் ஏற்கனவே சொன்னது போல நம்புவதற்கு என்றென்றுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உள்ளார். அவரை நம்பிக்கை கொண்டு விசுவாசித்து ஐக்கியப்பட்டு அவரோடு நீங்கள் உடன்பட்டு வாழுமானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். அந்த பரிசுத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த தேவ பலத்தோடு இந்த ஜெய செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு எப்போது இருக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க, அவருக்காக காத்திருங்க. அவர் மகிமை விளங்கும்படி நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மக்களாக இருந்தால் அந்த கிறிஸ்துவின் அடையாளமாக நீங்கள் வாழ வேண்டும். கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு கிறிஸ்துவ வார்த்தையை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அதுவே தேவ மகிமையின் பலப்படுத்தும் ஒரு வழி. இயேசு கிறிஸ்துவை போல் வாழ நீங்கள் முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். நாம் ஜெபம் செய்வோமா?
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ அந்த புதிய நாள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நாளை கூட சாமி நீ கொடுத்த இந்த தேவ பலனும் தேவ ஆசீர்வாதமும் தேவ வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நம்புவதற்கு என்றென்றுமே துணையாக இருப்பது நீ மட்டுமே கர்த்தாவே. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய துணை இல்லாமல் எங்கள் தேவ பலன் எப்போதுமே இருந்ததில்லை கர்த்தாவே. நீரே எங்கள் பலனாக இருக்கு, நீரே எங்கள் ஆசீர்வாதமாக இருக்கு, நீரே எங்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியாக இருக்கிறீர். நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும் கர்த்தாவே. எங்கள் செய்திகளும் எங்களுடைய எண்ணங்கள் செயல்களும் கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே உண்பதாக வந்து கர்த்தாவே அனைத்தையும் உன்னை மகிமையால் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் பேசுகின்ற செயல்கள் சொல்லுகின்ற செயல்களும் அனைத்துமே சமூகத்துக்கு முன்பாக வைக்கிறோம் கர்த்தாவே. நீர் மகிமையாக நிறைவேற்றும் கர்த்தாவே. எங்களுக்கென்று என்ன தேவைகள் என்ன என்றோ நீ அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆம் சாமி, அந்த எண்ணங்களும் செயல்களும் நிறைவேறும்படியாக கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் உம்முடைய வழியில் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்க தொடர்ந்து இடத்துக்கு கிருபையின் கரம் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதிங்க, தொடர்ந்து உம் நாம மகிமைக்கென்று ஒப்பு கொடுத்தபடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு பிரிவுகளாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. அவர் எண்ணங்கள் செயல்கள் சிந்தங்கள் எல்லாவற்றையும் முன்பாக வைக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்வழிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு தூய்மை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். நம்புவதற்கு எனக்கென்ன